டாக்டர் சுதா கண்ணன், ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி நிறைய பேர் அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. குரு பகவான் நம்ம ராசிக்கு வரப்போகிறாரா, இல்லை நம்ம ராசிக்கு பார்வை பலன் வருமா, ஏதாவது இப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு ஆசையோடு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த குரு பெயர்ச்சி மே மாதம் 1ஆம் தேதி வரப்போகுது. மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி வரப்போகிறாரு. பார்வை பலன் அப்படின்றது கன்னி ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் மகர ராசிக்கும் விழப்போகுது. அப்போ அனுகூலமான ராசிகள் அதிகம் யாருன்னா கன்னி ராசியும் விருச்சக ராசியும் மகர ராசிக்காரர்களுக்கும் நிறைய அனுகூலங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பொதுவாகவே குரு பகவான் வந்தாவே நிறைய பேர்த்துக்கு திருமணங்கள் நடக்கிறது, குழந்தை பேர் கிடைக்கிறது, நல்ல சுபிட்சமான வாழ்க்கை கிடைக்கிறது, வீடு பேர், இந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய கிடைக்கும். அதுவும் களத்திர காராதிபதியான சுக்கிர பகவானோட வீட்லேயே குரு பகவான் பயிற்சியாகி வரப்போகிறாரு. பிரகஸ்பதி அப்படின்றவர் தேவகுரு, சுக்கிர பகவான் அப்படின்றவர் அசுரகுரு. அசுரகுருவும் தேவகுருவும் எப்போவுமே பகை தான். அந்த பகையான வீட்டுக்கு தான் குரு பகவான் வரப்போகிறாரு. இருந்தாலும் லக்ஸுரியான வாழ்க்கை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானோட வீட்டுக்கு பெரும் பணம் தனக்காரகர் குரு பகவான் வரப்போகிறாரு அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம்தான். இந்த டைமிங்கில் உலக மக்கள் எல்லாருக்குமே ஒரு பெரும் பணத்தோட நல்ல ஒரு சுபிட்சமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்றதான் என்னோடய ஆசையும். இந்த டைமிங்கில் உலக அமைப்பில் பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது கொஞ்சம் நிறையா இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும். பொதுவாகவே குரு பகவான் ரிஷப வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பணம் சார்ந்த விஷயங்களில் நிதி நிறுவனங்களில் நிறைய வளர்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். அது பார்த்திங்கன்னா பெரும் பணம் போடக்கூடிய பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்டிங் மாதிரி இருக்கிறது, வங்கித்துறைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு நல்ல அனுகூலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். விவசாயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பணப்பயிர்கள் அப்படின்ற விஷயத்தில் நல்ல விளையாட்டங்கள் கிடைக்கும். மஞ்சளாக இருக்கட்டும், மற்ற ஒரு கரும்பு பயிராக இருக்கட்டும், பணப்பயிர்கள் வருஷத்து பயிர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பயிர்களுடைய விலையேற்றங்கள் நல்லா அதிகமாக கிடைக்கும். தங்கம் எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு கிடுகிடுன்னு ஏறிக்கிட்டே தான் போகுது. இந்த வருஷமும் தங்கத்தோடைய விலை உயர்ந்துக்கிட்டே போகக்கூடிய அமைப்பு தான் இந்த வருஷமும் இருக்கும். அப்போ மக்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தங்கத்தில் முதலீடு பண்ணிக்கிறது நல்ல ஒரு பொருள், நம்மளுக்கு ஒரு முதலீடுகள் சேர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக கிடைக்கும் இந்த வருஷம். தங்கம் சேர்க்கக்கூடியது, பணப்பயிர்களோட விலையேற்ற அமைப்பு, நில வீடு, சுக்கிர பகவானுடைய ரிஷப வீடு நில வீடு. அப்போ அதில் பார்த்திங்கன்னா நிலங்கள் சார்ந்த விஷயங்களில் வாங்கிறது, விற்கிறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விலையேற்றத்தோடையும் நல்ல அனுகூலமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொதுவாகவே காப்பாற்றி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தங்கமும் நிலமும் தான் இருக்கும். அந்த ரெண்டு விஷயத்திலும் மக்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது இந்த வருஷத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதும் உண்டு. பொதுவாக சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா கலைத்துறைக்கு சார்ந்த காரக கிரகம். அவர் இயல், இசை, நாடகம், நடிப்பு, சினிமா துறையில் ஃபோட்டோஷூட், கேமரா, டைரக்டரிங், இந்த மாதிரியான விசுவல் கம்யூனிகேஷன், இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி இந்த வருஷம் கலைத்துறையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும், நடிகர்களுக்கு உலக அளவில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிறைய கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் நல்லாயிருக்கும். நிலம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும், தங்கம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். கலைத்துறை ரொம்ப ஒரு முன்னேற்றமான அமைப்பை கொடுத்துக்கிட்டே போகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெண்டு பேருமே பகை கிரகங்கள், அதாவது அசுரகுருவும் தேவகுருவும் இருந்தாலும் அந்த ரிஷப வீடு பணம் சார்ந்த வீடு. அது அந்த வீட்டில் ஒரு சந்தோஷமான அமைப்பில் குரு பகவான் உட்காரும்போது நம்மளுக்கு நிறைய நன்மைகளை செய்வார் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். வருடம் வேணால் நம்மளுக்கு குரோதி வருடமாக இருக்கலாம். குரோதி வருடம் அப்படிங்கும்போதே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பயம் ஏற்படும். நம்ம பார்த்திங்கன்னா வார்த்தைகள் சொல்லும்போதே குரோதம் அப்படின்ற மாதிரி வரும். அது வெறுப்பு, நிறைய மக்கள்கிட்ட திருட்டு பயம் இருக்கிறது, வெறுப்பாக இருக்கிறது, நல்ல ஒரு நிறைய விஷயங்களில் நன்மைகள் இல்லாமல் போகிறது. இந்த மாதிரி அந்த குரோதி வருஷங்கிறதே கொஞ்சம் சங்கட்டமான வருஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பஞ்சாங்கங்களில் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்கு. இருந்தாலும் அந்த குரோதி வருஷத்தில் சுக்கிர பகவானோட வீட்டில் குரு உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கும்போது நிறைய நன்மைகளை செய்து அந்த குரோதி வருஷத்துடைய குரோதங்களை கொஞ்சம் குறைப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம பொதுவாக குரு பகவான் ரிஷப வீட்டில் உட்கார்ந்தா ஒரு சில மாற்றங்கள் கிடைக்குன்றதை மட்டும்தான் நம்ம இப்போ பார்த்தோம். இதுக்கு மேலே ஒவ்வொரு ராசிக்குமான குரு பயிற்சி ஆகி அந்தந்த ராசிக்கு என்னென்ன பலன் கொடுக்க போகிறாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.